Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஆன்லைன் சூதாட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு நடிகர் ராணா டகுபதி ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த ஆன்லைன் சூதாட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது இன்று ஹைதராபாத் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ராணா ஆஜராகி இருக்கிறார். இந்த விசாரணைக்கு ஏற்கனவே நடிகர் பிரகாஷ் ராஜ், அதே போல நடிகர் விஜய் தேவரகொண்டா ஆகியோர் ஆஜராகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் பின்னணி என்ன என்று பார்த்தால், இவர்கள் கொடுத்துள்ள ஆன்லைன் சூதாட்டத்திற்காக இவர்கள் கொடுத்துள்ள அந்த ப்ரமோஷன் என்பது இந்தியாவின் பண மோசடி தடுப்பு சட்டத்தை மீறியதாக இருக்கிறது. இவர்கள் ப்ரமோஷனுக்காக செய்து கொடுத்த விளம்பரத்திற்கான முறையான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறதா, அதற்காக பெறப்பட்ட பணம் அனைத்தும் அவர்கள் வரி செலுத்தி இருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். ஏனென்றால் பல கேமிங் ஆப்புகளுக்கு இவர்கள் ப்ரமோஷன் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இந்திய அந்த ஆன்லைன் விளையாட்டின் விதிகளை மீறும் விதமாக உள்ளது. இதன் மூலம் இந்தியா என்றாலும் கூட இதன் சர்வர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து இயங்குவதால் அது ஏராளமான பணம் வெளிநாட்டிற்கு முறையற்ற வகையில் சென்றிருக்கிறது, கருப்பு பணமாக மாறி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. இதில் இந்த 3 நடிகர்கள் மட்டுமல்லாது மொத்தம் 27 பிரபலங்கள், அதாவது சின்ன திரை பிரபலங்களாக இருக்கட்டும், அதே போல பெரிய திரை நடிகர்களாக இருக்கட்டும், மொத்தம் 27 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையால். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் எப்படி அணுகப்பட்டது, அவர்கள் எந்த மாதிரியான விளம்பர ஒப்பந்தம் போடப்பட்டார்கள், எவ்வளவு காலத்திற்கு விளம்பர ஒப்பந்தம் போடப்பட்டது, அதற்காக அவர்கள் பெற்ற பணம் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தையும் தற்போது அமலாக்கத்துறை சேகரித்து வருகிறது. ஏற்கனவே இந்த ஆன்லைன் கேமிங் விளையாட்டு பல்வேறு பிளாட்ஃபார்ம்கள், அதாவது பல்வேறு நிறுவனங்களின் 285 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நடிகர்களும் இதில் யாரெல்லாம் இந்த விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்பட்டார்களோ அந்த நடிகைகளை விசாரணை வலயத்தில் கொண்டு இதன் மோசடி எங்கு நடந்திருக்கிறது என்பதை கண்டறிய அமலாக்கத்துறை தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.